ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க வரோம்னா பாறை மீன் தான். பாறை மீன் வந்து 1 கிலோ வந்து 150 ரூபா வாங்கிட்டு வந்தோம். ஸோ ஒரு ஃபுல் மீனி நம்ம வந்து இப்போ சட்டியில போட்டு பொரிக்க போறோம். அதெல்லாம் பார்க்கறவங்க 1 கிலோ பாறை மீன் அப்படியே முழுசா பொரிச்சு சாப்பிட போறேன். ஆமா, இப்போ சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னீங்க, அதை சொல்லிடு மறந்து. நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க லைக் கிளிக் பண்ணிக்கோங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ பாருங்க, அப்படியே 1 கிலோ பாறை மீன் அப்படியே எண்ணெயில போட்டு பொரிச்சு திங்க போறோம். இரு அடேங்கப்பா, அப்படியே 1 கிலோ பாறை மீனும் வேற லெவல்ல மாசா வேகறாங்க. பண்ணி வச்சிருக்க வெங்காயம்லாம் போட்டு மாசு பட்டைய கலப்பு தானே சார். பிச்சு சாப்பிடுவோமா? நிறைய பிச்சு சாப்பிட்றீ, என்னடி கொஞ்சோண்டு எடுத்து வாயில. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க வரோம்னா பாறை மீன் தான். பாறை மீன் வந்து 1 கிலோ வந்து 150 ரூபா வாங்கிட்டு வந்தோம். ஸோ ஒரு ஃபுல் மீனி நம்ம வந்து இப்போ சட்டியில போட்டு பொரிக்க போறோம். அதெல்லாம் பார்க்கறவங்க 1 கிலோ பாறை மீன் அப்படியே முழுசா பொரிச்சு சாப்பிட போறேன். ஆமா, இப்போ சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னீங்க, அதை சொல்லிடு மறந்து. நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க லைக் கிளிக் பண்ணிக்கோங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முழு பாறை மீன் இது வந்து மண்டை தனியாக எடுத்து வச்சிருக்கு, தொண்டை தனியாக எடுத்து வச்சிருக்கு. அப்படியெல்லாம் நல்லா கீறி விடணும், 2 பக்கட்டுமே. இப்படிதானே? அப்படி நல்லா அழுத்தமாக கீறி விடணும். அங்கெல்லாம் முள் இருக்கு, அழுத்தமாலாம். சென்டரில் மட்டும்தான் பாறை மீன் இல்லை, சென்டரில் மட்டும்தான் முள் இருக்கும். வெரி குட். இந்த முழு 1 கிலோ பாறை மீனை பொரிச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? வயிற்றுக்குள்ள போய் செரிச்சிடும். வயிற்றுக்குள்ளே போய் தான் செரிக்கும். தேவையான பொருள்லாம் அப்படியே ஒன்றா சொல்லு. தேவையான பொருள் அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீன் வறுக்கிற பொடி வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், உப்பு 1.5 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2.5 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 3 ஸ்பூன். இதெல்லாம் அப்படி உள்ளே வச்சு அப்படி பொரிச்சு எண்ணெயில். ஏன்டி கத்தி இப்படி ஓடுது? வழுக்குது இல்லை மீன், பெரிய மீன் இல்லை தான். அந்த கேப்பில் எல்லாம் நல்ல மசாலாவை தடவணும். நல்ல கீழே வால் வரைக்கும் வெட்டி விட்றியே. அப்போ தானே மசாலா உள்ளே போய் சேரும், டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து நான் நல்லா வெட்டு அடுத்த பக்கம் வெட்டு அடுத்த பக்கம் கை பத்திரம் அட்ட வேறு லெவல். ஏன் பல்ல கடிக்கிற கருன்னு பல்ல கடிக்கிறேன்? ஏன் பல்ல கடிக்கிற? அழுத்தி அப்போ தான் கட் பண்ணுவோம். பாருங்க, என் நரம்புலாம் எப்படி தெரியும், அந்த அளவுக்கு நான் கையில் வந்து கத்தியை பிடிச்சிருக்கேன். அந்த கடைக்காரே கேட்டார், என்னங்க 1 கிலோ மீனை இது கட் பண்ணாமல் வாங்கிட்டு போறீங்க? பீஸ் பீஸாக போடுவாங்க, நீங்கள் ஏன் கட் பண்ணல அப்படின்னு கேட்டார். நாங்கள் வந்து ரெசிபி பண்ண போகிறோன்னு சொல்லியாச்சு. நான் பக்கத்துலேயே போல, இவங்க தான் வெட்டி வாங்கினாங்க. எப்படி இருக்குது பாருங்கள் மீன். இப்போ நிஷா செய்கிற ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க, மரண மாதம் இருக்கும். பா ஆடா தூள். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து மசாலாவை இது வந்து தொண்டை பகுதி, அது வந்து தலை பகுதி. சரி, ஓகே. இதில் வந்து இப்போ லைட்டாக நம்ம வந்து தண்ணி தெளித்து கெட்டியான பதத்துக்கு வந்து நம்ம இப்போ பிசைஞ்சு எடுக்க போகிறோம். எடுத்து அப்படியே இந்த மீனோட தடவுனா எப்படி இருக்கும் அம்மா? உனக்கு பிடிக்காதுல்ல இந்த மீன்? ரொம்ப பிடிக்கும் எனக்கு, பாப்பாக்கெலாம். இந்த மீன் தான் நாங்கள் வாரம் வீட்டிலே எடுத்தாலே இந்த மீன் தான் எடுப்போம். எதனாலன்னா இதில் வந்து நேராக ஒரே ஒரு முள்ளை மட்டும்தான் இருக்கும், முள்ளே இருக்காது. அதனால குழந்தைங்களுக்கு நீங்கள் எல்லாம் கொடுக்கறதா இருந்தால் இந்த மீன் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க. ஆனால் ரேட் அதிகம். ஆமாம், 150 ரூபா ரேட் அதிகமாக. புரட்டாசி மாதங்கிறதுனால 150 ரூபா, மற்ற நாளில் 350 ரூபா. சரி, ஓகே. நான் வந்து கெட்டியான பார்த்துக்கு நல்லா கட்டி இல்லாமல் பிசைஞ்சிட்டேன். இப்போ அப்படியே நம்ம எடுத்து மீனை போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கு. ஏன்னா பாப்பாவும் நிஷாவும் தான் சாப்பிட போகிறாங்க. இவங்க சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா வேறு தான் இருக்கு. இல்லை, நான் டேஸ்ட்டு மட்டும் பார்ப்பேன். பிள்ளைங்களுக்கு தானே முதல்ல. ஃபஸ்ட்டு தொண்டை பகுதி, இது தொண்டை பகுதி. மண்டை சாப்பிடுவேண்ணா. அடுத்தது மண்டையும் தொண்டையும் அவருக்கு. ஆமாம், மீன் முள்ளு மீன் அப்படியே தியாவுக்கும் தரணீஸுக்கும்.
ஐயோ தர்னீஸுன்னு வருது. தியாவுக்கும் நிஷாவுக்கும். தர்னீஸ் பிள்ளை அங்கே இருக்கான்ல, அவன் ஞாபகமாகவே இருக்காரு காலையிலேருந்து. இப்போ பாருங்க, இப்போதான் வந்து இப்போ இது அந்த ஓட்டக்குள்ளையெல்லாம் தள்ளி விடணும் நல்லா மசாலாவை. அப்படி போட்டால் தான் மாசாக இருக்கும். வாசனையே தூக்குது நிஷா. வறுத்ததுன்னா இப்படி இருக்கும், நல்லாதான் இருக்கும். எச்சி ஊறும் அப்படியே. எனக்கே இப்போ எச்சி ஊறுது அப்படியே நாக்கில். இப்போ பாருங்க உள்ள குடலுக்குள்ளெல்லாம் தடவி விடு. மீனை செத்த மீனை போட்டு என்ன பாடுறா படுத்து. மேல் பகுதியிலலாம் தடவலை பாரு. இப்போ மேலே ஃபினிஷிங் முடிஞ்சிச்சு, வயிற்றுக்குள்ள முடிக்கணும். பிடிச்சிக்கணும் அப்படியே அப்படியே உள்ள விட. தெரியுதா உங்களுக்கு? இது வயிற்றுக்குள்ள 2 குட்டி இருந்துச்சு முட்டை, அதை மீனுக்காரர் எடுத்துக்கிட்டாரு. மீன் வெட்டுறவர். குட்டியா மீனா? மீன் முட்டை இருந்துச்சு. அது கேட்டால் தந்துருப்பாங்க, தெரியல, அவரை எடுத்துக்கிட்டாரு. இப்போ இதை அப்படியே எண்ணெயில் போட்டு அப்படியே எடுக்க போகிறேன். ஆமாம், முழுசாக எடுத்து முழுசாக திங்க போகிறேன். ஆமாம். நாளைக்கு என்ன வேறு ரெசிபி போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்க நல்லா மசாலா எப்படி போயிருக்கணும். இன்னும் போகல. என்னங்க போல? இப்போ பொரிச்சு எடுப்போமா? இப்போதான் நல்லா போயிருக்கு. நல்லா ஊற வைக்கணும். இப்போ ஒரு அரை மணி நேரம் நம்ம இப்படியே ஊற வச்சிருவோம். ஊற வச்சு எடுத்து சாப்பிட்டா ஊற வச்சு எடுத்து சாப்பிட்ருவிய? ஊற வச்சு பொரிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். சரி, அப்படியே ஊற வை. இப்போ பாருங்க, அப்படியே 1 கிலோ பாறை மீன் அப்படியே எண்ணெயில போட்டு பொரிச்சு திங்க போறோம். இரு அடேங்கப்பா, அப்படியே 1 கிலோ பாறை மீன் வேற லெவல்ல மாசா வேகறாங்க. வந்தீங்கன்னா நீங்களும் 1 கிலோ பாறை மீனை ஒண்ணா சாப்பிடலாம். என்னடி குறத்தி மாதிரி பேசுற? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அப்படியே பாறை மீன் 1 கிலோ மீன், முழு மீன் 1 கிலோ மீனை ஒண்ணா சாப்பிட போறோம். என்னங்க வந்து இந்த எண்ணெய் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நல்லா இந்த பக்கம் கொதிக்கிற எண்ணெய் எடுத்து குடலுக்குள்ள ஊத்துனா தான் அந்த நல்லா உள்ளேயும் வேகும். சரிங்களா? நல்லா வேக வைங்க. நிஷா பார்க்கையிலே எப்படி இருக்கு பத்தியா? ஏய், இதெல்லாம் மனசாட்சியே இல்லாமல் இப்படியெல்லாம் செய்கிறது. அங்கே பாரு, எவ்வளோ பெரிய மீன் கடலுக்குள்ளே நீந்திக்கிட்டு இருந்திருப்பான். அவனை கொண்டு வந்து இங்கே போட்டு பொரிச்சு எடுத்து. அப்பா பார்க்கையிலே பட்டு டெம்ப்டாக இருக்கு நிஷா. என்ன டெம்ப்டாக இருக்கு? இந்த சாப்பிடணும் போல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த பாறை மீன் இதெல்லாம் பொரிச்சு எடுக்கட்டும் நிஷா. ஃபுல்லாக பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு ரிவ்யூ பண்ணையில பார்க்கலாம். ஏன் சாமி வந்துருச்சா? சாமி இல்ல, மாசான பாறை மீனை பார்க்காம சாப்பிட வாய் கிடைக்குது. சரி, ரைட், போடு போடு போடு. பா கரெக்ட். ஒரு பக்கம் திரும்பினல எப்படி நல்லா மாசம் வெந்திருக்காப்ல. இன்னும் வேகணும், இன்னும் நல்லா வெந்து அப்படியே எங்கேயும் உடச்சி விட்றாது மீனை. அப்படியே முழுசாக எடுக்கணும், லட்டு மாதிரி. சரி, பொரிச்சிட்டு போப்போமா? நம்மளுடைய 1 கிலோ பாறை மீனை வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. பாருங்க, இது பாறை மீன், பாறை மீனோட கழுத்து, பாறை மீனோட மண்டை எல்லாம் பொரிச்சு வெளிச்சத்துக்கு எடுத்துட்டு வா. அங்கே வா, ரிவ்யூ பண்ணுவோம், டேஸ்ட்டு பண்ணுவோம். ஒடியா 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 ஒடியா, பார்க்கவே ஆவலாக இருக்குது. ஆஹா, அதில் டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம்லாம் போட்டு. மாசு பட்டைய கலப்பு தானே சார். பிச்சு சாப்பிடுவோமா? நிறைய பிச்சு சாப்பிட்றீ. என்னடி கொஞ்சோண்டு எடுத்து வாயில் வைக்கிற? கண்ணு வச்சிருவாங்களா? நல்லா பிச்சு பீஸை நல்லா எடுத்து. முள் இருக்காதுங்க இதில், ஒரு முள் கூட இருக்காது பாறை மீனில். அப்பா செம்ம டெம்டிங்காக இருக்கு நிஷா. மேலே உள்ள மசாலாவாக தின்னுக்கிட்டு இருக்க. உள்ள இருக்க மீன் வர மாட்டி சூடாக இருக்கு. பா எப்படி இருக்கு? லட்டு மாதிரி இருக்கு. நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் காஸ்ட்லி தான் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வாய்ப்பு கிடைக்கிறப்ப.
சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நீங்கள் வாங்க. நான் வரவா? ஓகே, நான் ட்ரை பண்ணி பார்க்கணும்ல. ஓடியா 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 ஓடியா. எனக்கே வாய் ஊறிக்கிட்டு இருக்கு, ரொம்ப நேரமாக வீடியோ எடுத்துக்கிட்டேன். ஓகே, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நிஷா செஞ்சது. நிஷா மாதிரி டீசெண்டெல்லாம் ட்ரை பண்ணோம்னா வேலைக்கு ஆகாது. நம்மலாம் அடிச்சு பிடிச்சி இறங்கணும். டீசெண்ட் பார்க்கலையா? சூடு தாங்கலையே. சரி, அப்படியே குடலு குந்தாணி எல்லாம் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இது தொண்டை பகுதி. ஆக்சுவலி ஒரு கையால் தான் வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். 2 கையிலையும் பண்ணலாம். ஆக்சுவலி பிச்சக்களி வெஜக்களி. என்ன வலிப்பு வந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? இதுக்கு நெய் மீன் சொல்லுவாங்களா? நெய் மீன் சொல்ல மாட்டேன், பாறை மீன் தான் சொல்லுவாங்க. வேற லெவல் போங்க. இந்த மாதிரி ஒரு சாப்பாடு சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணுங்க. அப்பா பிக்க தான் முடியல. இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மீன் இந்த மசாலா பீஸ் மேலே எடுத்து வச்சுக்கணும். ஒரு வெங்காயத்தை எடுத்து வச்சுக்கணும். அப்படி வாய்க்குள்ள போகணும். ஓகே ஓகே, இந்த பாறை மீனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. நாளைக்கு என்ன ரெசிபி செய்யலாம் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க. மறந்துடாம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாபா, வாழ்க்கை தமிழ் நெக்ஸ்ட் ஒரு விலாக்ல சந்திக்கிறோம். பாபா, இப்போ கட் பண்ணுங்க. பாய் பாய் பாய். வாழ்க்கை தமிழ். பாய்.